நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 36வது அதிகாரம் 28 நாம் வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 36வது அதிகாரம் 28. உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்தில் நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாக இருந்து உங்கள் அசுத்தங்களையெல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் பிரஜாதிகளுக்குள்ள பஞ்சத்தினால் உண்டாகும் மெந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனியையும் வயலின் பழங்களையும் பெருக கொள்ளுவேன். கடந்த வாரத்தில் சில வாரங்களாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சூழ்ந்து கொள்ளும்போது என்ன விதமான அற்புதங்களை அதிசயங்களை நமக்கு செய்வார், நன்மைகளை செய்வார் என்று பார்த்து வருகிறோம். முதல் விஷயம் அதில் நல்லா கவனிக்கும் போது இந்த பகுதியில் 3 பகுதிகள் சொல்லப்படுது. 1, பஞ்சத்தை வரவிட மாட்டேன். 2வது, தானியத்தை கொடுப்பேன். 3வது, அதை பெருக பண்ண வைக்கிறேன். பஞ்சம் வாழ்க்கையில் வராமல் இருந்தாலே பெரிய பாக்கியம். பஞ்சம் வாழ்க்கையில் வராமல் இருந்தாலே பெரிய விஷயம். அந்த பஞ்சம் வராமல் இருக்கிறது மட்டும் கிடையாது, தேவையான ஆகாரத்தையும் தரும். பஞ்சம் வரல, ஓகே. இது எப்படி இருக்குன்னா, கடன் வரவிட அதுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஒன்று. ஆனால் கடனுக்கு மேலே வருமானம், அதாவது நமக்கு தேவைகள் இருந்தால் கடன் வாங்க போகிறதில்ல. அப்போ தேவைக்கான தானியம் இருந்தால் நம்ம பட்டினியாக கிடக்க போகிறதில்ல, பஞ்சம் இருக்க போகிறதில்ல. அப்புறம் நான் தானியத்தை வரவழைப்பேன். அவர் வரவழைச்ச தானியம் சாப்பிட்டா திந்துருமே அப்படி நம்ம யோசிச்சோம்னா, வரவழைத்த தானியத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு பெருகப்படி தருகிற தேவனாக, அது தேவனால் மட்டும்தான் செய்ய முடியும். இந்த நீங்கள் என்னோட யோசிச்சு பாருங்களேன். அவர் பஞ்சத்தில் கிடக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வாக்கு தத்துவத்தை கொடுக்குறார். பஞ்சம்னு சொன்னால் அந்நிய தேசத்தில் அடிமையாக இருக்கிறாங்க, அங்கே கிடைச்சாதான் சாப்பாடு. ஆனால் நீங்க பஞ்சத்தில் கஷ்டப்படுவதை போல இருக்கிறீங்க. நான் என்ன பண்ணுவேன், பஞ்சத்தை உங்கள் மேல் வரவழைக்காமல், பஞ்சத்தில் உங்கள்கிட்ட வரவழைக்காமல்னா வர விட மாட்டேன்னு அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நம்ம விசுவாசமாய் பற்றிக்கொள்ளணும், ரொம்ப விசுவாசமாக. முதல் காரியம், நமக்கு வாழ்க்கையில் பஞ்சம் வராது, நான் குறைவுபட மாட்டேன், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். என் தேவனாகிய கர்த்தர் குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவார், அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தும்படி நிறைவாக்குவார். எப்பெல்லாம் நான் குறைபடுவேனோ அப்பெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் என்னை சந்திப்பார், என்னை விசாரிப்பார், என் குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார் என்று முதல்ல விசுவாசிக்கணும். அதை அறிக்கிடணும். என் தேவனின் குறைகள் எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் சரி செய்து எல்லாவற்றையும் நமக்கு திரும்ப தந்து எல்லா நன்மைகளை செய்வார் என்னன்னு பண்ணணும், அறிக்கிடணும். அதை அறிக்கிட கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார். அப்படி நாம் விசுவாசிக்கும்போது விசுவாசிக்கணும், விசுவாசில அறிக்கிடணும். அறிக்கையிடும் போது தேவன் அற்புதங்களை செய்வார். அற்புதங்களை செய்யும் போது கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். விசுவாசிக்கணும், அறிக்கையிடணும், அற்புதங்களை செய்யும் போது தேவனை ஸ்தோத்திரிக்கணும். அற்புதங்களை பெறப்போவதற்கு முன்பாக விசுவாசத்தோடு ஸ்தோத்திரிக்கணும். அப்போ வாழ்க்கையில தேவன் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற நிலைமை நீங்க இருந்தீங்கன்னா கூட கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று கேட்டீர்கள். உங்களுக்கு தானியத்தை கொடுக்கிறது, தானியம் சொல்லி அதனால தான் தானியம். உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுப்பார், உங்களுக்கு தேவையான பொருளை கொடுப்பார், உங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை, வேலைகளை, நல்ல வாழ்க்கை, நல்ல எதிர்காலத்தை நீங்கள் எப்படிப்பட்ட விதத்தில் இருக்க வேண்டும் அதுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் கொடுப்பார். வராமல் உங்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் வரவிடாமல் தடுத்தவைகளை எல்லாம் தேவன் நீக்கி விடுவார். கையில் வர வேண்டிய காசு வரவிடாமல், கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்க விடாமல், கிடைக்க வேண்டிய படிப்பு கிடைக்க விடாமல், நடக்க வேண்டிய உயர்வு கிடைக்க விடாமல், உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் தடுக்கிற சக்திகள் இருக்குதோ தடுக்கிற சக்திகளை உங்கள் வாழ்க்கையில் வரவிடாதபடிக்கு தடுப்பார். உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிற சக்திகள் வரவிடாதபடிக்கு தடுத்தா அட்லீஸ்ட் பின்னாடி போக மாட்டீங்க. நீங்கள் முன்னேறத தடுக்கிற சக்திகள் வராமல் இருந்தால் முதல்ல பின்னாடி போக மாட்டீங்க, அட்லீஸ்ட் முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்புகள், வாசல்கள், வழிகள் திறந்துருக்கும் இல்லையா? அப்போ முன்னாடி போகிறதுக்கு அநேக சமயத்தில் வாய்ப்புகள் நமக்கு வேண்டும் எதிர்பார்ப்போம், வாய்ப்புகள் கிடைக்காது. இங்கே கர்த்தர் என்ன விதமான வாக்குத்தத்தம் சொல்கிறாங்க, அந்த வாக்குத்தத்தம் பார்த்தீங்கன்னா முன்னாடி உள்ள அதிகார வசனத்துலையும் பின்னாடி உள்ள வசனத்துலையும் மிக்ஸ் பண்ணி பேசியிருக்கிறார். 24 வசனம், உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து
உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டுகிறாமல் கோதுமை வரவழைத்து அதை பெருக பண்ணி சொல்றார் முன்னாடி. அதுக்கு அடுத்த வருஷத்துல பாருங்க, நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தை அடையாதபடிக்கு. கையில் காசுல என்ன பண்ணுவீங்க? கடன் வாங்குவீங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க? பஞ்ச பரதேசின்வாங்க. எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் கையெழுதி நின்றுட்டு இருப்பாங்க. நம்மை பற்றி அவமாய் பேசக்கூடிய மக்கள் சுற்றி இருப்பாங்க. என்னைக்கு உங்களால் முடியல, உங்கள் தேவைகளை நீங்கள் சந்திக்க முடியல, உங்கள் தேவைகளை நீங்கள் நிர்வகிக்க முடியலன்னு ஒரு நிலைமை வருதோ, அன்றைக்கு உங்களை பார்த்து பரிகாசிக்கிற கூட்டம் பெருசு. ஏன் இல்லாதவனாக இருந்தீங்கன்னா உங்கள் நண்பர்களாலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸே உங்களுக்கு இருப்பாங்க. கொஞ்ச நாளில் எப்போ பார்த்தாலும் நம்ம காசு வந்து இருப்பாங்க. நம்ம அற்பமாய் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் செல்வ செழிப்பாய் வாழல அப்படின்னீங்கன்னா உங்களை பார்க்கிறவர்கள் அற்பமாய் பார்ப்பாங்க. அப்படி செல்வ செழிப்பாக வாழலாம், தேவைகளுக்காக கூட மற்றவர்களை சார்ந்து இருக்கிற கையேந்தி இருக்கிற நிலைமை இல்லாமல் இருந்தாலே ஓரளவுக்கு மரியாதையாக இருக்கும். கர்த்தர் என்ன முதல்ல என்ன பார்க்குறாரு? நம்முடைய வாழ்க்கையில் முதல்ல அவர் எப்படி ஆரம்பிக்கிறான்னா, எனக்கு குறைவு இல்லைங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வைக்கிறார். அப்புறம் இந்த குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கின தேவனை பார்க்க வைக்கிறார், அவரை விசுவாசிக்க வைக்கிறார், அவரை நம்ப வைக்கிறார், அவர் அவரை ஆராதிக்க வைக்கிறார். இங்கே சொல்லும்போது நல்லா பாருங்க, இது 3 ஸ்டெப்பையும் பார்க்கலாம். முதல்ல உங்கள் மேலே உங்கள் வாழ்க்கையில் உயர்வுகள் அல்லது ஆசீர்வாதங்கள் நன்மைகள் வராமல் இருப்பதற்கு காரணம் நல்ல வேலை இருந்தால் வருமானம் இல்லையா? வருமானம் சேமிப்பு வர்ற அளவுக்கு வருமானம் இருந்ததுன்னா, மிச்ச மீதி பாக்கெட்டில் இருந்ததுன்னா குறைவு இல்லாமல் இருக்கும். வந்த காசுன்னு வந்த காசை அதாவது கடன் வராதபடிக்கு தடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நமக்கு புரியுற மாதிரி பாஷையில் சொல்கிறேன். கடன் வராமல் தடுத்து விட்டால் நாம் கடனாளிகளாக இருக்க மாட்டோம், இருக்க கடன் இருக்கும். ஆனால் கடனுக்கு எக்ஸ்ட்ரா காசு தேவன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. இப்போ காசுங்கிறது இந்த விதத்தில் வச்சு நான் பேசுகிறேன். பணத்தை கொடுத்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? பணம் வந்துச்சுன்னா வீட்டுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்போம். வாடகை கொடுக்குறதோ, பிள்ளைகள் படிப்புக்கு செலவழிக்கிறதோ, நம்முடைய அத்தியாவசிய தேவைகளை பார்க்கிறதோ காரியங்களுக்கு செலவழிப்போம். யாருக்கும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியம் வராது. அப்புறம் வந்த வருமானத்தை தேவன் பெருக பண்ணார்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொடுக்குற வருமானத்தை பல மடங்கு பெருக பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்? ஒரு மடங்கை செலவழிச்சா மிச்சம் உள்ள மடங்கெல்லாம் சேர்த்து வைப்பீங்க. எப்போ நீங்கள் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ அப்போ தான் நீங்களாம் உறவாகவே கண்ணில் தெரிவிங்க. எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு முன்னாடி மதிக்கத்தக்க ஒரு மக்களாக எப்போ மாறுவீங்கன்னா, உங்கள்கிட்ட சேமிப்பு இருக்கும்போது தான். எல்லாம் இருந்தோம் மற்றவர்களை மதியாமல், மற்றவர்களை வெறுத்து, மற்றவர்கள்ட்ட கோபமாக இருந்தீங்கன்னா, எல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு பெருசாக மரியாதை மதிப்பெல்லாம் இருக்காது. அது பக்கத்துலேயே போக மாட்டாங்க, போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ உயர போறீங்களோ, கர்த்தர் எவ்வளோ உயர்த்துறாரோ அவ்வளோ தாழ்மைப்படும். எவ்வளவுக்கு தாழ்மைப்படுகிறோம் அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார். அதனால வேதமே சொல்றது மேன்மைக்கு முன்பாக தாழ்மை. நீங்க கையில காசு இல்லாதப்போ பணிவா இருப்பதில்லை, எல்லாம் இருக்கும்போது பணிவா இருக்கணும், நிறைந்திருக்கும் போது பணிவா இருக்கணும். எனக்கு வேண்டியதுக்கும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லும்போது இவ்வளவையும் கொடுத்தது என் தேவன். அப்ப தேவன் மேல முதலாவது இடத்துல வைக்கணும். சொல்லும் போது 2 விதத்துல ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இருக்கிற அவமானத்தை நீக்குவேன். அதுக்கு நீங்க ஒண்ணும் இல்லாமல் இருந்தால் ஜாதிகள் அவமானமாய் பார்ப்பாங்க, ஜனங்கள் அவமானமாய் பார்ப்பார்கள். உங்களை மட்டும் சொல்ல மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் ஏசப்பான்ட்டாலே பட்டியும் பசியுமே கிடக்கிறான், இவளை பார்க்கும் எனக்கே பரிதாபமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு உங்க ஏசப்பா ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. ஏன் அவரை பின்பற்றி அவர் நம்புறீங்க, அவர் பின்னாடி ஏன் போறீங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல இயேசுவே தேவனே சொல்லுவாரு, நீங்கள் நல்லவர்களாக இருப்பதனாலும் நீதியை செய்ததுனாலும் அல்ல, என்னுடைய பரிசுத்தத்தின் நிமித்தமாக நான் செய்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கரெக்டாக இருக்க இல்லைங்கல்ல, நீ கரெக்டாக செய்யணும்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் கரெக்டாக இருக்க விரும்புகிறேன். ஏன்னா என் பேர் அதோட அடங்கியது. நீங்கள் யாரு? கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக இருக்கிற நீங்கள் பஞ்சத்தில் கிடந்தால், இல்லாமைகளை கிடந்தால், கடனில் கிடந்தால், வறுமையில கிடந்தால் அதில் தேவனுடைய பெயரும் அதிகப்படும். அப்பட கர்த்தருடைய நோக்கம் என்ன? நீங்கள் ஒன்றுமில்லாதவர்களாக இருப்பதல்ல, எல்லாவற்றையும் உடையவர்களாய். அப்போ ஏன் அப்படியே சொல்றது? நீ சகலத்தையும் சம்பூர்ணமாய் உடையவர்களாக இருக்கும்படிக்கு. இன்னொரு பக்கம் இன்னொன்று சொல்லி வேதம் எப்படி சொல்லுது? நாம் எல்லாரும் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு இயேசு அவர் தாமே தரித்திரர் ஆனாரே என்று வேதம் சொல்லுது. அப்படின்னா அவர் தரித்திரர் ஆனதே நாம் எல்லாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்கும்படிக்குன்னு சொன்னால்,
அப்ப ஐஸ்வர்யத்தை முக்கியத்துவப்படுத்துகிறாரான்னு கேட்டா அப்படி கிடையாது. கர்த்தர் எதை முக்கியப்படுத்துகிறார்? நீங்கள் குறையில்லாதவர்களா இருக்கணும், குறைபடாதவர்களா இருக்கணும். நிறைவா எவ்வளவு இருந்தாலும் சந்தோஷம், அது இருப்பது எவ்வளவுக்குமே மேன்மை. ஆனா குறைபடாதவர்களா நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் கவனமா பார்க்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய பார்வை எப்படிப்பட்டதா இருக்குன்னா, நீங்க இப்ப எந்த நிலைமையில் இருக்கீங்களோ அதை விட ரொம்ப அதிகமான நிலைமைக்கு வாழணும், ரொம்ப ஆசீர்வாதமா வாழணும். அதனால கர்த்தருடைய பார்வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 54வது அதிகாரம், ஏசாயா 54 2வது வசனம் 3வது வசனம். ஏசாயா 54 2, 3. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கும், உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் மலைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி விற்பார்கள். அப்படி சொல்லிட்டு, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதை நானாதே, நீ எச்சரிக்கை. பயப்படாத, வெட்கப்பட்டு போக மாட்டேன், ரொம்ப தலை குடிஞ்சு போகாத, நீ எங்க தலை குடிஞ்சு அங்க தலை நிமிர்ந்து நடக்கும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். நீ எப்போ உங்களுடைய இடம் விசாலமாகுதுன்னு வச்சுக்கோங்க, சின்ன ஒரு இடத்துல இருக்குதுங்க, சுற்றி பக்கத்தில் இருக்க இடமெல்லாம் வாழ்ந்துருக்கீங்கன்னா, வீடு பெருசாகுதுன்னா பார்க்கும்போது மதிப்பாக பார்ப்பான். இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம். கர்த்தர் என்ன சொல்ற, நீ வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். இவன் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நல்லா சாப்பிட்டு ரைட்லையும் லெஃப்ட்லையும் பெருசாகிறாங்க. அந்த வலது புறத்திலும் இடது புறத்தும் கிடையாது. கர்த்தருடைய வாக்கு தத்துவமும் ஆசீர்வாதம் என்னன்னா, நீ வலது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததிகள் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள். அப்படின்னு பஞ்சம் இல்லாம வறுமையினால விட்டுட்டு போன இடங்களை எல்லாம் மக்கள் குடியேற்றி வைப்பார்கள். நல்லா மக்கள் கவனிக்கணும். ஒரு சந்ததியா அப்படின்னா உங்க பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? பாலான வீட்டை, உங்க வீடு இன்னைக்கு பாலா கிடக்கு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் நினைப்பாங்க, இந்த வீட்டில் வந்து பிறந்துட்டேனே, போய் நான் இந்த வீட்டில் பிறந்ததுக்கு பெரிய டாடா பிர்லா வீட்டில் பிறந்ததுதான் பெரிய ஆளாக இருந்திருப்பேனேம்பாங்க. இந்த வீட்டை டாடா பிர்லா வீடு மாதிரி ஆக்குறதுக்கு தான் கர்த்தர் இந்த வீட்டில் பிறக்க வச்சிருக்கிறேன். ஏன்னா இந்த வீடு டாடா பிர்லா வீடு மாதிரி எப்படி ஆகும்? இவ்வளோ பெரிய புத்திசாலியா நான் அங்கே இருந்தால் பெரிய ஆளாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அங்கே இருக்கிறவனுடைய ஐஸ்வர்யத்தில் நீங்கள் பெரிய ஆளாகிறது கிடையாது. எல்லாவற்றையும் உடையவராகி கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசத்தினால நீங்க பெரிய ஆளாகி அடையாளமே தெரியாமல் கஷ்டத்திலும் வேதனையிலும் இருக்க அந்த குடும்பத்தை மிகப்பெரிய குடும்பமாய் மாற்றுவோம். அப்படி எடுத்துட்டு போனாதான் கர்த்தருக்கும் பெருமை, அந்த வீட்டுக்கும் பெருமை, உங்களுக்கும் பெருமை. நல்ல உயர்ந்த இடத்துக்கு வரும்போது யாருக்கு இதெல்லாம் செய்ததுன்னா எங்கள் தேவனாகிய கர்த்தர் செய்யும். இது எல்லாத்தையும் யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தா. எல்லாருக்கும் முன்பாக நீங்கள் சாட்சி இடும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அப்படின்னா நீங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் பார்க்கும்போது நல்லா கவனிங்க. இங்க என்ன சொல்றாரு? உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, தடை செய்யாதேங்கிறாரு. நிறைய சமயத்துல தடை யாருன்னா நாம தான். கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். நமக்கு பஞ்சம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா வாயை தந்தாலும் பஞ்சம் பண்ணலாம். வாயை தந்தாலே பஞ்சப்பாட்டு. என்ன பஞ்சப்பாட்டு? என்கிட்ட ஒன்றும் இல்லை, பையில கிடையாது, கையில கிடையாது, கடல்ல இருக்கிற அந்த கஷ்டத்துல இருக்க, எந்த கஷ்டம் இருக்க, வீட்டில் பருப்பு இல்லை, அரிசி இல்லை, இல்லை 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 இல்லைங்கிறது 1000 இல்லையா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா எப்போ இல்லையோ அப்போதான் விசுவாசிக்கிற ஆண்டவரே என் பாத்திரம் நிரம்பி வழியும், என் பாக்கெட் நிரம்பி வழியும், என் பேங்க் அக்கௌண்ட் நிரம்பி வழியும், என் குடும்பத்திலே எண்ணெய் கலசம் மாத்து செய்கிற தொட்டிங்கிற மாதிரி அரிசி பாத்திரம் குறைவே இல்லாம இருக்கும். பருப்பு குறையாது, ஒன்று குறையாது. வெறும் காளி பாத்திரமா இருக்கும்போது கூட, காளி பாத்திரத்துல கூட இல்லைன்னு சொல்லக்கூடாது. இந்த காளி பாத்திரம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிரம்பும். ஏதோ இப்போ கடையில் அன்னைக்கு வாங்கிட்டு வந்து அன்னைக்கு சமைக்கிற நிலைமை மாறி மொத்தமா வாங்கி வச்சு யூஸ் பண்றதுக்கு தேவன் உதவி செய்யும். ஆமே. வீட்டில் எந்நேரமும் எல்லாம் இருக்கும்படிக்கு தேவ ஆசீர்வாதத்தை காணும்படி செய்வார். அதற்கு தானியத்தை கொடுத்து அதை பெருகப்படுகிற தெய்வம். ஏன்னா நீங்க இல்லாமையிலே கஷ்டப்பட்டீங்கன்னா எல்லாரும் உங்களை பரியாசமாய் பார்ப்பார்கள், உங்களை அவமானமாய் பார்ப்பார்கள், உங்களை நிந்திப்பார்கள். உங்களை நிந்தித்தால் அது தேவனை நிந்தித்ததற்கு சமம் என்று பார்க்கிறார். அப்படின்னா நம்முடைய பெருமை அவருடைய பெருமை, நாம் அவமானப்படுவது அவரை அவமானப்படுத்துவது. அப்படின்னா ரொம்ப எளிமையாக சொன்னால் அட்லீஸ்ட் அவர் மரியாதையை காப்பாற்றுறதுக்காக நம்ம நல்லா வாழணும்.
அவர் மரியாதையை சில சொல்லுவாங்க, நான் பாருங்க நம்மளை பெரிய நல்லா உழைக்கிறது, நல்லா சம்பாதிக்கிறது, நல்ல வீடு நல்லா இருக்கு, என் பிள்ளையே பாருங்க என் பிள்ளை மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா உங்கள் பேரை சொல்லிக்கிற மாதிரியே இருக்காது. அது மாதிரி தலையை பிச்சு போட்டுக்கிட்டு ஒரு மாதிரியா சுற்றிட்டாலுச்சுன்னா அதனால் பெருமை யாருக்கு இருக்குது? ஒருத்தருக்கும் பெருமை கிடையாது, பெற்றவங்களுக்கும் பெருமை கிடையாது, அதை உண்டாக்குற தேவனுக்கும். உங்களை பார்க்கிறவர்கள் சொல்லணும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் மிகப்பெரியவர். உங்களை பார்க்கும் போதே தேவனுடைய மகிமை தெரியணும், நிறைவு தெரியணும், சம்பூர்ணம் தெரியணும். அப்படிப்பட்ட விதத்தில் வாழணும். ஆகவே ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் நிறைவாய் வாழ வேண்டும். பஞ்சம் வராதபடிக்கு தானியத்தை கொடுக்கிற தேவன், அதை பெருகச் செய்கிறதவனா இருக்கிற விதத்தில் நீங்கள் எப்படி ஜெபிக்கிறேன்னு, ஆண்டவரே இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் இதை நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் நிறைவாய் வாழ்வேன், இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு பெருகுவேன், என் குறைகளெல்லாம் நிறைவாகும், என் எல்லா குறைகளையும் உங்களுடைய மகிமை ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவேன், எனக்கு தாழ்ச்சி இல்லை என்று அறிக்கை செய்து டிக்ளேர் பண்ணணும். எதை விசுவாசிக்கிறீங்க? காண்கிறதை விசுவாசிக்கிற, காணாதவைகளை விசுவாசிக்கிறீங்க. விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதவை குறித்த நிச்சயம். அப்போ காணலை ஆனால் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம், நிச்சயமாக விசுவாசிக்கலாம். இயேசு எப்படி அறிந்து கொண்டீங்க? இயேசு யார் முகமுகமாக பார்த்தது? யாரோ ஒரு சிலருக்கு முகமுகமாக தேவன் தரிசனம் கொடுத்துருக்கிறார், இல்லைன்னு சொல்லுங்க. ஆனால் கண்டு விசுவாசித்த அவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிற நாம் பாக்கியவான்கள். கண்டு விசுவாசிக்கிறோட காணாமல் இயேசுவை ரட்சகர்கள் விசுவாசிக்கிறோம், எனக்காக சிலுவையில் மரித்தார் விசுவாசிக்கிறோம், எனக்காக உயிர்த்தெழுந்தார் விசுவாசிக்கிறோம், நாம தான் பாக்கியவான்கள். ஏசு அப்படிதான் சொல்றாரு, நீ என் கையில் கை போட்டு விரலை போட்டு பார்க்கணும், என் விழாவில் கையை போட்டு பார்க்கணும்னு சொன்னீங்க தோமா, இந்தா வந்து நிற்கிற போட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ப்ரூஃப் தரேன், நான் தான் உயிரோட வந்திருக்கேன்னு. ஆனால் கண்டு விசுவாசிக்கிற உங்களை விட என்னை காணாமல் விசுவாசிக்கிறவங்களோட பாக்கியவான். என்ன பண்ணணும்? கண்டு விசுவாசிக்கிறவங்கள விட என்னை பார்க்காமல் விசுவாசிக்கிறவங்களே பாக்கியவான். அப்போ கர்த்தரை எப்படி விசுவாசிக்கிறோம்னா, வெறும் கர்த்தரை மட்டுமல்ல, கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தையும் அப்படிதான் விசுவாசிக்கணும். இங்க எப்படி சொல்றாரு? நான் உனக்கு பஞ்சத்தை வரவழைக்க மாட்டேன், தானியத்தை கொடுப்பேன், அதை பெருக பண்ணுறேன். எதுக்கு? நீ புறஜாதிகள் மத்தியிலே அவமானப்படக்கூடாது, புறஜாதிகளோட மோசமாக பேசிடக்கூடாது, அதில் என்னுடைய பெருமையும் அடங்கியிருக்கு. ரொம்ப இல்லை, தேவனுடைய ஜெபம் பண்ணும்போது சும்மா சிம்பிளாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய மகிமை இருக்கிறது, நான் நல்ல வேலையில் இருப்பது உமக்கு மகிமை, நல்ல பள்ளியில் படிப்பது உங்களுடைய மகிமை, நான் நல்ல ஒரு கல்லூரியில் படிப்பது உமக்கு பெருமை, நல்ல ஒரு ஸ்தானத்துக்கு செல்வது உமக்கு பெருமை. ஆண்டவரே, என்னை காண்கிறவர்கள் சொல்வார்கள், என் தேவனாகிய கர்த்தர் பெரியவர். அந்த பெரியவர் நம்ம சொல்ற அந்த நாளுக்காக நான் வாழ விரும்புகிறேன், நிறைவாக வாழ விரும்புகிறேன், ஆசீர்வாதமாக வாழ விரும்புகிறேன், என்னை ஆசீர்வாதமாய் நடத்தும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கறது தான் தேவனுக்கு பெருமை. ஆமென். அப்போ மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க, என்னை பற்றி என்ன பேசுனாங்க, மற்றவங்களாம் என்னை பற்றி இப்படி எல்லாம் சொல்கிறாங்களேன்னு அவங்கள பற்றி பார்க்கக்கூடாது. ஆண்டவரே, என் சத்துரு உங்களுடைய நாமத்தை வீதியிலே சொல்லக்கூடாது, என்னை ஆசீர்வாதமாக வைங்க ஆண்டவரே. நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையை மீதி பண்ணுவாங்க. விசுவாசிக்க ரெடி அவங்க சொல்ற, நீங்கள் தடை பண்ணாதீங்க. நீங்கள் தடை பண்ணுறது எப்படி? வாயினால தான் தடை பண்ணுறோம். எனக்குள்ள நடக்காது, எனக்கு காசு கிடைக்காது, நான் என்ன பண்ணாலும் சக்ஸஸாக ஆகாது. அதான் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களே ஒன்றும் ஆகாதுன்னு, அப்புறம் எங்கே ஆகுறது? அப்போ நீங்கள் வாயை திறந்து எதை விசுவாசத்தோடு பேசுகிறீர்களோ அது உங்களுடையதாக இருக்கும். ஆசீர்வாதத்தை பேசினால் ஆசீர்வாதம், விசுவாசத்தை பேசினா விசுவாசம், ஒன்றும் இல்லாமல் பேசினா ஒன்றும் இல்லாமல், வெறுமையை பேசினா வெறுமை, பஞ்சத்தை பேசினா பஞ்சம், கஷ்டத்தை பேசினா கஷ்டம், நஷ்டத்தை பேசினா நஷ்டம், இழப்பை பேசினா இழப்பு. அப்போ எதை விசுவாசிக்கிறோமோ அதை பேசணும். வலப்புறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். கர்த்தருடைய நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பெருக்கத்தின் தேவன். பெருக வைக்கிறது தான் அவருக்கு பிரியவே. முதல்ல தேவன் சிருஷ்டிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறோம்? நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பியதை கீழ்படுத்தி ஆண்டுவோம். முதல் ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? மனுஷனுக்கு ஒவ்வொரு மிருக ஜீவன்களை எல்லாத்தையும் உண்டாக்கும் போது நீ தேசத்தில் பழுகி பெருக கடவாய். அவர் பெருக்கத்தின் தேவன், அவரால் பெருக வைக்காமல் இருக்கவே முடியாது. அவர் தன்மையே பெருக்கம், தேவனுடைய தன்மையை பெருக செய்வது. அப்ப பெருக செய்கிற தேவனாக இருக்கிறபடியால் பெருக்கத்தை கொடுக்காம அவரால் இருக்கவே. அப்ப
அப்போ நம்ம அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம் நமக்கு ஃபர்ஸ்ட்ல தெரியணும். அந்த தேவனை எப்படி விசுவாசிக்கிறோம்ங்கிறதுல கவனமா இருக்கும். நம்ம அப்ப நமக்கு தெரியாம அறியாம உணராம இருந்தோம்னா நம்மளால வெற்றிகரமா வாழவே வெற்றிகரமா வாழவே வெற்றிகரமா வாழணும்னா அவர் எப்படிப்பட்டவர் விசுவாசிக்கணும், அறியணும். என் தேவன் நான் குறைவா இருக்கிறத விரும்பல, நான் நிறைவா இருக்கத்தான் விரும்புகிறார். ஆகவே அவரோடு கூட சேர்ந்து நானும் அதை விரும்புகிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 36 வாசம் ஏற்கனவே முன்னாடி வாசம் 34:11 பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி இருந்த சீர்னு சொல்லுங்க. நான் எப்படி சீரு சிறப்புமாக வாழ்ந்தேன் தெரியுமா அப்படி ஒரு காலத்தை சொன்னீங்க. நான் சொல்கிறேன் முந்தின சீரை விட நல்லா சீராக்கியிருக்கேன், நச்சீர் பொருத்த பண்ணுவேன். உன் முந்தின சீரை பார்க்கலாம், முன்னாடி ரொம்ப சிறப்பாக வாழ்ந்தீங்களே அதை விட ரொம்ப சிறப்பாக வாழ வைப்பேங்கிறார். அப்படின்னா நீங்கள் முன்னாள் வாழ்ந்த வாழ்க்கை சிறப்புடைய வாழ்க்கை இல்லை, பின்னாடி வாழ போகிற வாழ்க்கை தான் சிறப்பான வாழ்க்கை. அப்போ அதை விசுவாசிக்கவும், அதை பற்றி கொள்ளவும், அதை உறுதியாக்கி கொள்ள விரும்பணும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரத்தில் யாக்கோபுக்கு கர்த்தர் செய்கிற காரியங்களை பார்த்தா, யாக்கோபுக்கு 32வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்ப்பாங்க. கர்த்தருக்கு சிலது நன்றி சொல்லலாம். எப்படி சொல்றான்னா ஆதியாகமம் 32:10 பக்கம் 41 புதிய பழைய ஏற்பாட்டில் அதாவது யாக்கோபு வந்து தேவனை விழுந்து தோழ்ந்து கொண்டு 10ஆம் வசனத்தை சொல்றான். அடியனுக்கு தேவனில் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சக்திக்கும் நான் எவ்வளவு பேரும் பார்த்திருந்தனால நான் கோளும் தடியுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களையும் உடையவனானே. இப்போ இவ்வளவு பெருசாக கொடுத்துருக்கீங்க. நான் போகும்போது வெறுங்கையாக போனேன். ஒருவேளை நீங்கள் ஆரம்பிக்கும்போது வெறுங்கையாக ஆரம்பிக்கலாம். ஆனால் வெறுங்கையோடு ஆரம்பிப்பது தவறு இல்லை. ஆனால் வார்த்தையோடு ஆரம்பிக்கணும். கர்த்தருடைய வாக்கு தத்தத்தோடு ஆரம்பிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையோடு ஆரம்பித்த வாழ்க்கை வீணாய் போன சரித்திரமே கிடையாது. வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்க சொல்றான். அப்படி நீ என்னை ஆசீர்வதித்தால் நான் என்னை ஆசீர்வதிச்சிங்கன்னா நான் எல்லாத்தையும் தசமாகலாம் கொடுப்பேன் ஆண்டவர் என்ன சொல்லிட்டு போறான். இப்போ வந்து சொல்றான், ஆண்டவரே நான் வெறுங்கையா போனேன், வெறும் குச்சியை தூக்கிட்டு போனேன், இங்க வரும்போது 2 பரிவாரங்களை கூட்டு வர அளவுக்கு என்னை ஆசீர்வாதமாக்கி இருக்கீங்க. அப்படின்னா ஒன்றுமில்லாதவனை பெருக செய்து அடையாளப்படுத்துவார். நம்முடைய தேவன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை திருடி இவன் பெரிய ஆள் ஆயிட்டான் அப்படி யாரும் சொல்ல விட மாட்டான். மொத்தமா எல்லாத்தையும் விட்டுட்டு போனான். ஏசா கிட்ட ஆசீர்வாதத்தை மட்டும் எடுத்துட்டு போனா ஏசா தான் எல்லா சொத்தையும் வச்சுட்டு இருந்தாரு, எல்லாத்தையும் அவர் தான் ஆண்டுகிட்டு இருந்தாரு. இவர் போயிட்டு திரும்பி வரும்போது ஏசாவை விட கொஞ்சம் பெரியவனா இருந்தான். ஓடி போனவன் தான் வெறும் குச்சியோட உயிருக்கு பயந்து ஓடினவன் தான். உயிருக்கு பயந்து ஓடினவன் வெறும் குச்சியோடு போனவன் திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களோடு திரும்ப அதே இடத்துக்கு தைரியமாய் வருகிறான். நீங்க தைரியமா நிறைவாய் ஆசீர்வாதமா இருந்தா உங்க எதிராளி கூட உங்களை பார்த்து பயப்படுவோம். கொஞ்சம் யோசிப்போம், உங்களோட பண்ணலாமா வேணாமா, பெரிய ஆளா இருக்காங்க என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்னு. இப்போ வாழ்க்கையில் நீங்கள் நிறைவாய் வாழ்வது தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சித்தம், அது தேவனுடைய விருப்பமாக இருக்குது. ஆதியாகமம் 13வது அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் பாருங்க. ஆதியாகமம் 13:2 ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாக இருந்தார். அவனை அழைத்தார், ஆசீர்வதித்தார், பெருகப்படினார். வேதம் அப்படிதான் சொல்லுது. ஆபிரகாமை அழைத்தார், ஆசீர்வதித்தார், அவனை பெருகப்படினார். அவனை அழைக்கும் போது வெறுங்கையா தான் வந்தான், ஒன்று தூக்கிட்டு வரல. அவன் வந்தவனை 12வது அதிகாரத்தில் அழைக்கிறாரு, ஒரு அதிகாரத்துக்கு முன்னாடி அழைக்கிறாரு. 13வது அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலே சொல்றாரு, அவன் பொன்னும் வெள்ளியும் மிருக ஜீவன்கள் உடைய சீமானா இருந்தான். அவன் எங்க போறேன்னு தெரியாம தான் வந்தான். ஆனா கர்த்தர் அவனை அடையாளப்படுத்துகிறார். ஒருவேளை உங்களுக்கு ஐடென்டிட்டி இல்லை, ஏதோ பொழைக்க வந்திருக்கிறோம், ஏதோ இடத்த வாழ்கிறோம், இங்க எனக்கு யார் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, என்னை யார் அடையாளப்படுத்துவாங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை அடையாளப்படுத்துவாங்க. நீங்க உங்களுக்கு ஒன்றும் பப்ளிசிட்டி பண்ண வேண்டியதில்லை. கர்த்தர் நீங்க ஒளிஞ்சிருந்தாலும் உங்களை கொண்டு வந்து வெளியே நீங்க வைப்பாங்க. ஒரு ராஜாவாக சவுல் தெரிந்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லும் போது சவுல் தளவாடங்களுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருந்தான்.
கத்தி கேடயமெல்லாம் வைக்கக்கூடிய இடத்துல ஒழிஞ்சிட்டு இருந்தான். அங்கிருந்து தூக்கிட்டு வந்து தேவனாகி கர்த்தர் ராஜாவாக்குறார். தாவீது ஆடு மேய்ச்சிக்கிட்டு அடையாளம் தெரியாதவனா இருந்தான். ராணுவத்தில் இருக்கிறவங்க சகோதரர்கள் இருந்தார்கள். ஆனால் அவனை தேர்ந்தெடுக்கவில்லை. எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறவனை அங்கிருந்து கொண்டு வந்து ராஜா பார்க்கிறார். நான் சொல்றேன், உங்களை உயர்ந்த இடத்துல வைப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் தடையே கிடையாது. நீங்கள் கர்த்தரை மட்டும் முழுமையாக நம்பி விசுவாசித்து வாழ ஆரம்பித்தால் நீங்க எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அடையாளமே தெரியாமல் இருந்தாலும் உங்களை தூக்கி வந்து அடையாளப்படுத்துவார், அழகுபடுத்துவார். உங்கள் மூலமாக தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அப்ப பஞ்சத்தினால, இல்லாமையினால, வெறுமையினால எப்படியோ ஒருத்தர் கெட்டாலும் போகல. கர்த்தரை நம்பி வந்து ஒருத்தராகிலும் கெட்டு போகல. யாக்கோபு விசுவாசித்தான். கடந்து போகும்போது குச்சியோட போனான். ஒரு கோலும் தனியுமாய் போனேன்னு சொல்றான். ஒண்ணும் இல்லை, ஒரு கையில ஆடு வைக்கிற போது டைட்டில் ஏதோ திடீர்னு ஓனாங்கன்னா வந்து கடிக்க வந்து என்ன பண்றது, பயத்துக்கு ஒரு குச்சியை தூக்கிட்டு போறான். ஆனால் ரெண்டாவது வரும்போது அவ்வளோ பெரிய பரிவாரங்களோடு கூட அவ்வளவு ஆடு மாடுகள் மனைவி பிள்ளைகள் ரெண்டு மொத்தமாக படம் கண்டுபட்டுன்னு ரெண்டாக பிரிச்சுட்டு போகிறான். மொத்தமாக படம் கண்டுபட்டுன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை கொஞ்சம் கிஃப்ட் முன்னாடி அனுப்புறாரு. ரெண்டு பரிவாரம் பிரிச்சு அனுப்பி கூட்டு வர்றாரு. கண்டுபற்றக்கூடாதுன்னு, இல்லை பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு. யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதனை அடையாளம் தெரியாமல் போனவனை, எங்க போறவனு தெரியாம போனவனை இப்படி ஆசிர்வதித்து பெருக செய்து அழைத்து திரும்ப அதே இடத்துக்கு கொண்டு வர முடியும்னா, உங்களையும் அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களையும் பெருக பண்ணுவார். உங்க எங்க வாழ்ந்தீங்க அதே இடத்துல கௌரவமாய் மேன்மையாய் பெருமையாய் நிற்க வைப்பார். எந்த இடத்துல அவமானமா நீங்க யோசிச்சீங்களோ அதே இடத்துல ஆசீர்வாதமாக வைப்பார். ஆபிரகாம் தேவனை நம்பி வந்தான். 12வது அவனை அழைத்து கொண்டு வர்றாரு. 13வது அதிகாரத்தில் ஒரு அதிகாரம் முடிகிற காலகட்டம் பீரியட் எத்தனை பீரியடுங்கிற விட 13வது அதிகாரத்துல 2வது வசனம் சொல்லுது, அவன் எல்லாவற்றையும் உடைய சீமான் ஆயிடும். ஒண்ணும் இல்லாமல் இருந்தவன் பெரிய ஆள் ஆயிட்டான். வெறுமையாய் வந்தவன் பெரிய ஆள் ஆயிட்டான். நான் என்ன கேட்கிறேன், இந்த தேவனை ஆபிரகாம் நம்பி வந்த அந்த தேவனை நம்பி வந்திருக்கிற உங்களுக்கு அவரால் நிறைவான பலன் கிடைக்கும். கைவிட மாட்டார். அதை விசுவாசிக்க, அதை பற்றிக்கொள்ள, அதை நம்ப சார்ந்து கொள்ள நீங்க ஆயத்தமாகுங்க. அதே மாதிரி 26வது அதிகாரம் பாருங்க. ஆபிரகாமை பார்த்தோம், யாக்கோபை பார்த்தோம், இந்த ஈசாக்கை பாருங்க. 26வது அதிகாரம் 13 வசனத்துல 12-13 ரெண்டுலையும் பார்ப்போம். ஆதியாகமம் 26, 12, 13 என்ன சொல்றது? ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருடத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும்போது பஞ்ச தேசத்துல தான் விதைச்சான், அறுத்தான், பல 100 மடங்கு கிடைச்சது. அவன் வர வர பெரிய ஆளாகி பெரிய ஆளாயிட்டான். பஞ்சம் பொழைக்க வந்தவன் பெரிய ஆளாயிட்டான். சொல்றேன், இங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அழைத்து ஆபிரகாமை அழைத்து வந்தார். வரும்போது ஒன்று எல்லாத்தையும் தூக்கிட்டு வரல, ஆனால் அவனுக்கு எல்லாவற்றையும் தேவன் தந்தான். ஈசாக்கை ஒரு இடத்துல இருக்க சொன்னார். பஞ்ச காலமாக இருந்தது, ஆனாலும் அந்த தேசத்தில் அவனை ஆசீர்வதித்தான். அவனை மிகவும் திரளாய் பெருகப்படுகிறான். யாக்கோபு ஒண்ணுமில்லாதவனாய் போனான். திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களோடு வரப்படுகிறான். நான் சொன்ன இந்த முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் உற்று கவனித்து பாருங்கள். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 12வது வசனத்துல ஒரு வாக்கு பண்ணுகிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 12வது வசனத்தில் ஒரு வாக்கு பண்ணுகிறார். ஏற்ற காலத்தில் பக்கம் 258 பேஜ் நம்பர் 258. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையிலெல்லாம் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உமக்கு நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பா. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காத. நீ அநேகருக்கு ஜாதிகளுக்குன்னு சொன்னா ஆங்கிலத்துல லிட்டரலா பார்த்தீங்கன்னா தேசத்துக்கு. அதை என்ன சொல்றாங்க, நீ வேர்ல்டு நீங்க எப்படி ஆயிருப்பீங்கன்னா நீங்க வேர்ல்டு பேங்க் மாதிரி ஆயிடுவீங்க. யாரு? நம்மளை பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதே கஷ்டமா இருக்கிற என்ன பார்த்து நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ உலகத்துக்கு தேசங்களுக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு வேர்ல்டு பேங்க் மாதிரி ஆசீர்வாதமாய் மாறி போவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். அது சொல்லும் போதெல்லாம் அந்த வாக்குத்தத்தங்களை பார்த்து நம்ம பிரம்மாண்டமா லிட்டரலா பார்த்தீங்கன்னா அந்த தேசங்களில் எல்லாம்
தாவீதின் காலத்திலும் சாலமோன் காலத்திலும் இஸ்ரவேல் தேசம் அவ்வளவு பொன்னினாலும் வெள்ளியினாலும் வெண்கலத்தினாலும் எல்லா விதமான ரத்தினங்களால் நிறைந்திருந்த தேசம். அவ்வளோ பெருமையாக. அதனால தான் ஆலயத்தை பற்றி தங்கத்திலேயே தகடடிச்சு பூசி தங்கத்திலே ரெடி பண்ணியிருந்தார் ஆலயத்தை. அப்போ கர்த்தர் அந்த அளவுக்கு ஆசீர்வாதமாய் வைத்ததுனால தான் அவள் அந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் இருந்தார்கள், இருக்கவும் முடிந்தது. எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் எல்லாம் மனசு வச்சுக்கணும். எப்பொழுதெல்லாம் நம் கடினமான பாதையில் போய் கொண்டிருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தரை கவனமாக நோக்கி பார்க்கணும். எப்பெல்லாம் குறைபடுமோ அப்பெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அங்கே இளையகுமாரன் தன்னுடைய பணத்தை பங்கை பிரித்து கொண்டு தூர தேசத்துக்கு போய் எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு பன்னியை மேய்த்து அந்த பன்றிக்கு போடக்கூடிய அந்த ஆகாரத்தை சாப்பிட்றது கூட ரெடியாக இருந்தான். என்ன பன்றிக்கு போடுற சாப்பாடு சாப்பிட்ற அது கூட அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குச்சு. எப்படி நல்லா இருந்தவன் எப்படி ஆயிட்டான்னா எல்லாத்தையும் உடையவனா வந்தான், ஒன்றுமே இல்லாதவன் ஆயிட்டான். ஒன்றுமே இல்லாதவனை தேவன் என்ன பற்றி அவன் புத்தி வருது. அவனுக்கு ஆகாரம் அவனுக்கு குறைபட்ட போது, எல்லாம் குறைபட்ட போது தான் அப்பா அவனோட வீட்டு ஞாபகம். அப்பா வீட்டில் நல்லா இருந்தது, அப்பா வீட்டுக்கு தான் போவோமே, அங்கே வேலைக்காரன் தான் கூட போகுது, பிள்ளையா கூட வேணும். ஆனால் கர்த்தர் அவனை அழைத்து அவனை அழகுபடுத்தி அவனை பல்வேறு பிள்ளைகள் ஸ்தானத்தை கொடுத்து அவனை நிறைவாக ஆசீர்வதிக்கிறான். நம்முடைய தேவன் எப்படின்னா அவரை நம்பி போனால் அந்த நம்பிக்கையை அவன் வைக்கப்பட விட மாட்டான். அவங்க அப்பா வீட்டுக்கு வேலைக்காரனாக இருந்தால் கூட போதுன்னு போனான். ஆனால் வேலைக்காரனாக அவனை வைக்கலை, பிள்ளையாக தான் வச்சுக்கிட்டாங்க. ஆசீர்வாதமாக தான் வச்சாரு. நான் இன்னைக்கு சொல்கிறேன், அவரை நம்பி அவரை தேடி வருகிற யாருக்கும் அவர் ஐஸ்வர்ய சமணராக. அவரை நம்புறவங்களை கைவிட மாட்டார். அவரை தேடுகளுக்கும் ஒருபோதும் குறைபடாது. அவரை தேடுகளுக்கு கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லுவாங்க. அவரை தேடினா ஒரு நன்மையும் குறைபடாது. அப்படின்னா தேடுதல் அப்படின்னு சொல்லும்போது காசுக்காக ஒருத்தரை தேடுவதல்ல, அவர் என்னை அழைத்திருக்கிறபடியாக தேடுவேன். இதான் பணத்தை கொடுப்பாருங்க இருக்கா தேடுறதில்ல, அவரை தேடினால் எல்லாம் கூட வரும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முன்னாடி என்ன பற்றி ட்ரெஸ்ஸை பற்றி பேசுது, சாப்பாடை பற்றி பேசுது, தங்குற வீட்டை பற்றி பேசுது. நமக்கு அதான் வேணும், உண்ண உணவு, இருக்க இடம், கொடுக்க உடை. இதுதான் நம்ம பிரயோகமாக யோசிப்போம். இந்த மூணு இருந்தால் நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு யோசிப்போம். அவன் சொல்கிறாரு, இதெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்ட மற்ற எவைகளும் தேடுறதில்லை, ஏன்னாலும் அவன் தான் பரமபிதா அவளை பிணை போட்டுக்கிறார். ஆனால் நீங்கள் என்ன அதுக்கு பின்னாடி ஓடாதீங்க. என்ன சொல்கிறாருன்னா, இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று. என்ன சொல்லுங்க, இவைகள் எல்லாம் 32வது வசனம் பாருங்க. இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், தேவனை அறியாதவர்கள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். திரும்ப சேர்த்து வாசிப்போம். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கெல்லாம் அது வேணும்னு அவருக்கு தெரியும். உங்களுக்கெல்லாம் அது வேணும்னு அவருக்கு தெரியும். ஆகவே அவருக்கு உங்களுக்கு இதெல்லாம் தேவைன்னு தெரிஞ்சிருக்கிறத கேட்கறத விட அவரை தேடுங்க. அவரால் வருகிறவைகளை அல்ல, அவரை தேடுங்க. அவர் கொடுக்கிறவைகளை அல்ல, அவரையே தேடுங்க. அவரை தேடினா மற்ற எல்லாம் உங்களோட போடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்புறம் எக்ஸ்ட்ரா வரக்கூடியதுக்காக பொருள் வாங்கக்கூடாது, எக்ஸ்ட்ராக்காக ஒரு பொருள் வாங்கக்கூடாது. நமக்கு அது பொருள் தேவையெல்லாம் வாங்கணும். அது மாதிரி முதலாவது தேவன் தேவை, தேவன் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ முடியும். அப்போ தேவனை தேடுங்கள், மற்ற எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ கர்த்தரை தேடி, கர்த்தரை விசுவாசித்து, கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தரை ஆராதித்தால் கேட்டவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும், தேடுகிறவைகள் எல்லாம் கண்டடைய முடியும், தட்டுகிற எல்லாவற்றையும் நமக்கு தேவன் திறப்பார். ஆமென். அப்போ தேவனை தேடணும். அப்படின்னா தேவனை தேடுனா நம்முடைய பஞ்சத்தை நீக்குவார், தானியத்தை வரவழைப்பார், அதை பெருக பண்ணுவார். நமக்கு குறைவில்லாமல், கடன் இல்லாமல்,
எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு உதவி செய்வார். ஆகவே கர்த்தரை நம்புவோம், கர்த்தரை நம்புவோம். ஏழை விதவை தாய் கையில காசு இல்லாம நிற்கிறான். எலிசா கிட்ட சொல்றான், எல்லாம் கடல்ல சிக்கிட்டு இருக்கிறோம், என் பிள்ளை எடுத்துட்டு போறாங்க, நான் என்ன பண்ணட்டும்னு கேட்கிறான். அவர் சொல்ற, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்கிறாரு எலிசா. எண்ணெய் இருக்கு, ஒரே ஒரு குடம் தான் எண்ணெய் இருக்கு. சரி, எல்லாத்தையும் பாத்திரம் வாங்கிட்டு வந்து அந்த எண்ணெயை ஊற்றி அதில் நிரப்பும். அந்த பெண் அந்த பாத்திரத்தில் வார்க்க அந்த பாத்திரங்களாம் நிரப்பி வைத்து கொண்டே வருகிறார். ஒரு குடத்துலேருந்து எண்ணெயை ஊற்றுறாங்க, ஊற்ற அத்தனை குடங்களை நிரப்புகிறார்கள். எல்லாம் நிரப்பி தீர்ந்து கடைசியில் அந்த பையன்ப்பா இன்னொரு பாத்திரம் கொடுப்பா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. அப்போ சொல்கிறான், இன்னொரு பாத்திரம் இல்லை அம்மா. எப்போ அந்த பாத்திரம் இல்லை என்று சொல்கிறாரோ அப்பொழுதுதான் இந்த எண்ணெய் உற்பத்தி ஆவது இருக்கிறது, பெருகுவது இருக்கிறது. எப்போ நல்லா புரியணும். இது ஒரு சத்தியம் என்னன்னா, இல்லை என்ற வார்த்தை உங்கள் வாயில் வரும்போது உங்களுக்குள்ள இருந்து பெருக்கம் இருக்கு போகும். அப்ப பெருகணும் அப்படி நினைச்சீங்கன்னா இல்லை என்ற வார்த்தை பேசக்கூடாது. இன்னும் தேவைன்னா விசுவாசத்தோட ஆண்டவரை இன்னும் எனக்கு பெருக செய்யணும், என்ன ஆசீர்வாதமாய் வாழ செய்தல் நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தரோட பெருக செய்வார். எல்லாம் போதாண்டவரே அப்படின்னீங்கன்னா அவ்வளோதான் முடிச்சுக்க வேண்டியதான். எலியா சொன்னான், ஆண்டவரே வாழ பிடிக்கல ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னா. சரிப்பா, எலிசா போய் ரெடி பண்ணு, நீ கிளம்பிட்ட. ஆக நம்முடைய வாழ்க்கையில இல்லை, முடியாது, எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என் பாயிண்ட் வச்சிருக்கேன். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, விசுவாசத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருக்கு விசுவாசனை கேட்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் எவ்வளவு தரித்திரத்தில் இருந்தாலும் பெருக செய்வார். இப்போது இருப்பதை விட 1000 மடங்கு பெருகும்படி தேவன் உதவி செய்வார். ஆமென். ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர். பெருக்கத்தின் தேவனை விசுவாசிக்கிறீர்கள், நீங்கள் நிச்சயமாய் பெருகுவீர்கள். கர்த்தரோட பெருக வைப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம நோக்கி பார்ப்போம்.